வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வித் புக் ப்ரூஃபோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஏ, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான முதல் 10 கீ ஆன்சர் தான் புக் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வலிமிகின் வலி இல்லை. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஐயூர் முடவனார். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இந்த 30 கொஸ்டின்மே இருக்குது. அதில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 28 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், வலிமிகின் வலி இல்லை, ஐயூர் முடவனார். பேஜ் நம்பர் 28 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உரையாடலை இருவர் நிகழ்த்தும்போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? இதுக்கு ஆன்சர் செப்பலோசை. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 196 இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாப்போசை தரும் பாவோசை, செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன். இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் ஏறுவேன். இதுக்கு ஆன்சர், இது புக் பேஜ் நம்பர் 13 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன். நெக்ஸ்ட்டு, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். புக் பேஜ் நம்பர் 15 இருக்குது. புக்கில் இங்கே இருக்குது பாருங்கள், வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி. இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு, சந்திப்பிழை. இதுக்கு ஆன்சர் ஏ அண்ட் சி தான். புக் பேஜ் நம்பர் 28 பாருங்கள். நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகின்றேன். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு, காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. இது 2 தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. பெருமாள் திருமொழி. ஆன்சர் குலசேகர ஆழ்வார். காலக்கணிதம் கண்ணதாசன். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். 7th கொஸ்டின், தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? ஆன்சர் புலியாட்டம். புக் பேஜ் நம்பர் 131 பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலி ஆட்டமும் ஒன்று. நெக்ஸ்ட்டு, எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆன்சர் புதிய உரைநடை. இது புக் பேஜ் நம்பர் 15 இருக்குது. இந்த பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் பாருங்கள், புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் எழில் முதல்வன் என்கின்ற ராமலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெயரெச்ச தொடர். இது புக்கில் பேஜ் நம்பர் 63 இருக்குது. பெயரெச்ச தொடர் பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர். ஆன்சர் ஜெயகாந்தன். இது புக்கில் 205வது பக்கத்தில் இருக்குது. இந்த பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் பாருங்கள், தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். மீதி இருக்கிற கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.